இந்த நான் முதல்வன் திட்டத்தில் 3 முக்கிய அம்சங்களை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, மாணவ செல்வங்களின் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை தருணத்தில் இந்த ஒரு திட்டமானது அவங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் ஒரு கான்ஃபிடன்ஸையும் அவங்களுக்கு அது கொடுத்துருக்குது. ஏன்னா அந்த ஒரு வயதில் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், என்ன படிக்க போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மாணவ செல்வங்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு அது ஒரு எடுத்து ஏணிப்படியாக இந்த ஒரு திட்டம் அமைவது மிக்க மிக்க சிறப்பானது. இரண்டாவது கல்வி என்பது பள்ளி வளாகத்தில் உள்ளே மட்டும் இல்லாமல் அதனுடைய பிம்பங்கள் வெளியேவும் இருக்கின்றன. அந்த பிம்பங்கள் எங்கெங்கெல்லாம் பிரதிபலிக்கிறதோ அந்த ஒரு பிரதிபலிப்பான கார்ப்பரேட் நிறுவனம், அப்புறம் இன்டர்ன்ஷிப், அதெல்லாம் எடுத்து சொல்லும்படியான இந்த ஒரு திட்டம் அமைகிறது என்றால் அது மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். மூன்றாவதாக, நாங்கள் நிறைய பள்ளிகளில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் போகும்போது முன்னெல்லாம் போகும்போது அந்த பள்ளியின் ஆசிரியர்கள், அந்த பள்ளியின் பிரின்சிபல் எல்லாமே எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க, எங்களுக்கு இது கட்டி கொடுங்க, அது கட்டி கொடுங்க. ஆனால் இந்த நான் முதல்வன் ஸ்கீமோ மற்றபடி இந்த நம்ம ஊர் பள்ளி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்கறதெல்லாம் எங்களுடைய குழந்தைகளின் கல்வித்திறனை நீங்கள் எப்படி மேம்படுத்துவீங்க, அதை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆசிரியர்கள் இடையேயான ஒரு மாற்றம் நாங்கள் பார்க்குறோம். அது இந்த திட்டத்தினாலேயும் மற்ற அரசு திட்டத்தினாலேயும் வந்த ஒரு உன்னதமான ஒரு மாற்றம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் நம்ம முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த நான் முதல்வன் திட்டத்தை நன்கு பயன்படுத்தி எல்லா ஆசிரியர்களும் அதனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நாம் இந்த ஒரு திட்டத்துக்கும் நம் முதல்வருக்கும் செய்யும் நன்றி கடனாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள்.